வணக்கம். புதுச்சேரி மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே மக்கள் மட்டும் இல்ல, நம்ம எல்லோருமே மிகுந்த ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த குழந்தை ஆர்த்தியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அவளுக்கு நமக்கு முழுமையான அஞ்சலி நாம் செலுத்தி கொள்வோம். ஆனா அதே நேரத்தில் அவளுக்கு முழுமையான நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிக மிக தீவிரமாக இருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டு அதன் தலைவராக காவல்துறை அதிகாரி கலைவாணன் நியமிக்கப்பட்டு அவர் நேத்தே விசாரணையை தொடங்கிவிட்டார். இன்னொன்று, அவர் வேலூரை சார்ந்தவர், அதனால அவருக்கு மொழி பிரச்சனை இருக்காது. அதனால்தான் அவர் தலைமையில நம்ம குழு போட்டிருக்கோம். அதே மாதிரி திரு சிங்கல் என்ற ஐஜி ஆபீசர், அவர் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அவரு இத மாதிரி கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதனால்தான் நம்மளோட டிஜிபி தலைமையில இன்னைக்கு ஒரு அவசர ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தினேன். அவங்க எப்படி எதை மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்ட சில நேரங்களில் சிலதை கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆனா இனிமேல் இப்ப இத்தகைய நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கும், இதே போல பிரச்சனைகள் கம்ப்ளைண்ட் வந்தா மிக மிக தீவிரமாக உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், அது மட்டுமல்ல போதைப் பொருள் ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் இன்னும் தீவிரமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதும், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாதிக் தமிழ்நாட்டில் பிடிப்பட்டவரோட கூட்டாளிகள் சில பேர் இங்கே புதுச்சேரியில் இருந்து சில அரசியல் கட்சியில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சி தொடர்புடையவர்களோ அந்த அரசியல் கட்சியே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கஞ்சா இங்க அதிகமா இருக்கு, போதை இங்க அதிகமா இருக்கு, அவர்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்களையும் உடனேயே கண்டுபிடித்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். அதனால இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மிக விரைவாக, அதே மாதிரி நம்ம லீகல் சிஸ்டத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்துல இந்த கேஸை மிக விரைவாக விசாரணை செய்து குற்றவாளிகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளாக இருக்கிறது. தவறு இழைத்த காவல்துறையினர் மீது எதாவது நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க? ஏன்னா ரொம்ப அலட்சியம் காட்டிருக்காங்க. 4 நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிச்சிருக்குது. இல்ல, அவங்ககிட்ட நான் கேட்டேன். அவர்களை இப்பொழுது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் கேட்டேன். ஏன் இல்ல அவங்க 3 மணிக்கு குழந்தை காணாம போயிருக்கு, 3:30 மணிக்கு குழந்தை காணாம போயிருக்கு, 2 மணி நேரம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தேடிட்டு 5:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த துரதிருஷ்டவசமான மிக துயரமான சம்பவம் அன்று மாலையே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த முத்தியால்பேட்டை பகுதியே அவர் என்ன சொன்னார், வளர்ச்சியும் இருக்குது, அதே சமயத்தில் இது மாதிரி சமூக விரோத செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம்னாங்க. அப்ப நீங்க எல்லாரும் உங்க பத்திரிகை சகோதரர் நான் கலெக்ட் பண்ண விஷயம், ஒரு மாட்டுக்கொட்டகம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, கிளவுஸ் எல்லாம் அங்க தவறா பயன்படுத்துற மாதிரி செய்திகள் உங்ககிட்ட இருந்து வர செய்தியை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஒத்துக்கொண்டார். அந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்கனவே பல பேரை நாங்க பிடிச்சிருக்கிறோம். இப்ப நேத்து திருப்பி அதாவது 2 பேரு உண்மையான அக்யூஸ்டு, அவங்க விசாரணை சரியான வகையில் சென்று கொண்டிருக்கிறது. வேறு அவர்களோடு தொடர்புள்ளவர்கள் இருப்பார்களா என்று தொடர்ந்து பல பேரை விசாரித்து வருகிறோம். மிக விரைவில் நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. மக்களோடு உணர்வுகளோடு நான் நிற்கிறேன். நிச்சயமாக புதுச்சேரி பெண்களோடு அவர்களோடு ஒருவளாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த தாயின் கூடவே நான் இருக்கிறேன். நிச்சயமாக இது மாதிரி இந்த சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும், எந்த குடும்பமும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும், பெண் குழந்தைகள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு ஏற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கும் முழுமையான ஒத்துழைப்பை தருவோம் என்று நான் தெரிவிக்கிறேன். குற்றவாளி பிடிபட்டிருக்காங்க, ஆனா தண்டனை விரைந்து வழங்கணும்னு தான் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கு. அரசுக்கு நம்ம என்ன செய்யப்படும்? இல்ல, அதுதான் அதுக்கு சட்ட ரீதியா சில எவிடன்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையோட உடம்பு ரொம்ப அழுகிய நிலையில இருந்ததுனால ஏற்கனவே சில தடயங்கள் கிடைத்தால் கூட அதற்கு டிஷ்யூ ஆர்கன் எல்லாம் எடுத்து அனுப்புவாங்க. அதுல பெத்தாலஜிக்கல் ரிசல்ட் வரணும். சோ சட்ட ரீதியாக சில தகவல்கள் நமக்கு சட்ட ரீதியாக கிடைத்த ஆதாரங்கள் முழுமையாக கிடைத்த பண்புதான் நம்ம சில நடவடிக்கைகள் எடுக்க முடியும். இது எல்லாமே விரைவுபடுத்தப்படும் சொல்லி தனி சிறப்பு